வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தேதியில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இலவச குரூப் 2 2ஏக்கு ஒரு தமிழ் தேர்வு வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? எதன் அடிப்படையில் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 95 தேர்வுகள் 3850 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம தேர்வு வடிவில் இயல் வைஸாகவே நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதை முழுமையாக எழுதிய நண்பர்கள் நிறையா நண்பர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நான் 90க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் போட்டிருக்கேன், 95 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன்னு நிறையா மெசேஜ் பண்ணாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2ஏக்கும் எங்களுக்கு ஒரு இலவச தேர்வு கொடுங்க, வெளியே எல்லாருமே அதிகமான ஒரு ப்ரைஸில் பண்ணுறாங்க, இலவச தேர்வு எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் நம்ம சரி ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதற்கான அட்டவணை என்பது வெளியிட்டோம். ஓகேங்களா? இந்த குரூப் 2 2ஏனுடைய இலவச தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டது. 32 தேர்வுகள் 2150 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வெளியிட்டோம். ஓகேங்களா? அந்த அட்டவணையை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த அட்டவணையை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, இந்த தேர்வை எதிர்கொள்வது எப்படி ஹவு டு அட்டெண்ட் த டெஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் டெலகிராமில் நம்ம அந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, டெலகிராமில் தான் நடக்கும். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை சார் எனக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு டெலகிராமுக்குள்ளே போயிட்டு சர்ச் பாரில் டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நம்ம சேனல் வரும். டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்வு நாள் இன்றைக்கி தேர்வு நாள் 24ஆம் தேதி இன்றைக்கி ஒரு தேர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்வினுடைய நைட்டு 8:30 மணிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8:30 மணிக்கு உங்களுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா, தேர்வுக்கான பிடிஎஃப் வடிவில் அங்கே அப்டேட் செஞ்சுருவோம். ஓகேங்களா? தேர்வுக்கான கொஸ்டின்ஸ் என்ன செய்வோம், பிடிஎஃப் வடிவில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் செஞ்சுருவோம். நீங்கள் அப்டேட் செஞ்ச பிடிஎஃபை எடுத்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் போட்டு அதை ஒரு 50 காப்பீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓஎம்ஆர் காப்பி இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி 50 காப்பி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வைத்ததுக்கு பிறகு அந்த தேர்வினுடைய டெஸ்ட் பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் 50 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. ஓகேங்களா? அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு தேர்வுக்கான டைம் நாங்கள் 30 நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 30 நிமிடம் நீங்கள் கரெக்டாக முடிக்கணும். அதற்கு முன்னாடியே முடிக்கிறது, 45 நிமிஷம் தள்ளி முடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் முடிக்கும்போது தான் இந்த தேர்வில் ஒவ்வொரு தேர்வுமே முழுமையான தேர்வாக நீங்கள் எழுதும்போது மட்டும்தான் ஒரிஜினல் தேர்வு உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தேர்வு எழுதி முடிச்சிங்கன்னா அடுத்த ஆன்சர் கீ எப்படி சார் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் கீ வீடியோ வடிவில் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஆன்சர் கீ வீடியோ வடிவில் உங்களுக்கு கொடுப்போம். எதற்காக சார் வீடியோ அப்படின்னா, நம்ம டேரெக்டாக ஒரு ஷீட்டில் 1A 2Bன்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அது உங்களுக்கு ஜஸ்ட் பார்க்குறது மாதிரி இருக்கும். ஆனால் வீடியோவில் கொடுக்கும்போது அந்த வீடியோ எதற்காக இந்த கொஸ்டின் ஃப்ரேம் செய்யப்பட்டிருக்குது, அதுக்கான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன, ஒவ்வொரு ஆன்சருக்குமே 4 டீட்டெயில்ஸாவது நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். அந்த இலக்கணம் வந்துச்சு அப்படின்னா அது எதற்காக அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு வினாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ வடிவில் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுதான் டெஸ்ட் மெத்தட். டெஸ்ட் பிடிஎஃப் நம்ம அப்படி என்ன அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் அப்டேட் பண்ணி டெஸ்ட்டை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ லிங்க் கொடுப்போம். அதை பார்த்து எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 50க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றத நம்ம அந்த வீடியோ யூடியூப்பில் வீடியோ போடுவோம் இல்லையா, அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னுடைய மதிப்பெண் இது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நண்பர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம், நம்மளுடைய காம்படிஷன் லெவல் என்ன, நம்ம முன்னேற்றணுமா கம்மி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு புரிதல்களை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோட உங்களுக்கு டவுட் முடிஞ்சிருக்கும். மேபி டவுட் முடியல, என்ன ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட்டில் போடலாம், இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.